ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல ஒரு பிரெஞ்ச் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க நைட் கால். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவோட பேரு மேடி. இவர் என்ன வேலை பார்க்கறாருன்னா, இந்த சாவியெல்லாம் தொலைஞ்சு போயிட்டா இந்த பூட்டை கொஞ்சம் உடைச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிடுவோம்ல, அந்த பூட்டு உடைக்கிற வேலையத்தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் நைட்டு ஒரு பொண்ணு கால் பண்ணி வீட்டோட சாவி தொலைஞ்சு போச்சு வந்து திறந்து விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரும் போய் அந்த கதவை திறந்து விட்டுறாரு. திறந்து விட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரியுது நம்ம திறக்க கூடாத ஒரு கதவை திறந்துட்டோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் படத்துடைய கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம மேடி இருக்காப்ல இல்ல, அதே மாதிரி ஒரு வீட்டோட பூட்டை உடைச்சிட்டு அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு இப்ப திரும்ப வந்து கார்ல ஏறாரு. இவருக்கு இதுதான் வேலை. எந்த டைம்ல வேணாலும் இவருக்கு கால் பண்ணி கூப்பிடலாம், எப்ப கூப்பிட்டாலும் நம்ம ஹீரோ வந்துருவாரு. இப்ப நம்ம ஹீரோ சரி இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரம் இவருக்கு ஒரு கால் வருது. என் வீட்டோட சாவி தொலைஞ்சு போச்சு, கொஞ்சம் உடனே வரீங்களா அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சரி உங்க பேர் என்னன்னு கேட்டா, என்னோட பேரு கிளேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிடறாங்க. நம்ம ஹீரோவும் நேரா கிளம்பி இப்ப அந்த அட்ரஸ்க்கு போயிட்டாரு. இவர் போன உடனெல்லாம் வீட்டுக்குள்ள போக மாட்டாரு, ஃபர்ஸ்ட் போன் பண்ணி பாப்பாரு. அதே மாதிரி இப்ப அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்குது. சரி அந்த பொண்ணு வீட்டுல இல்ல போல அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு பேக்கரியில போய் இவர் சமோசாலாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துருது. ஓ நீங்க தான் கிளாரா, ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இப்ப வீட்டுக்கு போறாரு. போன உடனே நம்ம ஹீரோ என்ன கேட்கிறாருன்னா, உங்ககிட்ட காசு இருக்கா? இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கு, நீங்க கதவை திறந்தா தான் அந்த காசை எடுக்க முடியும். சரி ஓகே, கதவை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஐடியா காமிங்க. அது என்னோட பர்ஸ்ல இருக்கு, பர்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கு, அதை நீங்க திறந்தா தான் என்னால எடுக்க முடியும். என்ன எதை கேட்டாலும் இதையே சொல்றீங்க. சரி உங்க வீடு எப்படி இருக்கும், எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கும் அதெல்லாம் சொன்னீங்கன்னா இது உங்க வீடு தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே அப்படின்னா ஹால்ல ஒரு பஞ்ச் பேக் இருக்கும். ஓகே நான் ஓபன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்ப அந்த டோரை ஓபன் பண்ணி விட்டுறாரு. அந்த பொண்ணு இருக்குல்ல, அது நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் காசு எடுத்துட்டு வரேன். அப்படியே உங்க ஐடியா எடுத்துட்டு வாங்க. சரி சரி அப்படின்ட்டு இந்த பொண்ணு உள்ள போனது கொஞ்ச நேரமா வெளியில வரவே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்து, இங்க பாரு உள்ள சுத்தமா காசே இல்லை, அது மட்டும் இல்லாம வீடே ஒரே குப்பையா இருக்கா, இந்த குப்பையை கொண்டு போய் கீழே போட்டுட்டு அப்படியே கீழே தான் ஏடிஎம் இருக்கு, உனக்கு பணமும் எடுத்துட்டு வரேன், நீ உள்ள போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போகுது. இல்ல இல்ல நான் உள்ள எல்லாம் வெயிட் பண்ணல, உங்க ஐடியா மட்டும் காமிங்க, என்னோட ஐடி ஹால்ல இருக்க டேபிள்ல இருக்கு போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வேற வழி இல்ல, ஐடியா செக் பண்ணி தான் ஆகணும். அதனால இவரும் இப்ப வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இவர் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அதே பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. ஏய் என்ன பணம் எடுத்தியா இல்லையா, உன் ஐடி எதுவுமே இங்க டேபிள்ல இல்லையே, இங்க பாரு நான் சொல்றத கவனமா கேளு, இன்னும் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுக்குள்ள இருக்காத, உடனே அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடு. ஏய் நீ என்ன உளறிட்டு இருக்க, நான் எதுக்காக தப்பிச்சு போகணும், சொல்றத கேளு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ள நிக்கிறான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, டேய் யாரா நீ, எப்பரா வீட்டுக்குள்ள வந்த, இருங்க இருங்க ஒரு நிமிஷம், நான் ஒன்னும் இந்த வீட்டுக்குள்ள வரல, ஒரு பொண்ணு தான் கால் பண்ணி என்ன வர சொன்னா. என்னடா போய் சொல்ற, இந்த வீட்டுல பொண்ணு யாருமே கிடையாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவரு எவ்வளவோ சொல்றாரு, இங்க பாருங்க அந்த பொண்ணு தான் என்ன வர சொன்னுச்சு அப்படின்னு. இவன் கேட்காம திருப்பி திருப்பி நம்ம ஹீரோவை அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கடுப்பாயி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவன் கழுத்துல குத்தி அவனை கொன்னே போட்டுறாரு. பூட்டை திறக்க வந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு கொலையே பண்ணிட்டாரு. உடனே போய் இவர் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு சரி போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு போனை பார்த்தா போனு உடஞ்சு போயிருக்கு. இவர் வெளியில ஒரு கடையில சமோசா சாப்பிட்டாருல, அவர்கிட்டே போயிட்டு கொஞ்சம் உங்க போனை கொடுங்களேன், அர்ஜென்ட்டா கால் பண்ணணும் அப்படின்னு போனை வாங்கி போலீஸ்க்கு கால் பண்றாரு. இப்ப என்ன விஷயம்னா, அந்த ஊர்ல ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த ஊர்ல இருக்க எல்லா போலீஸுமே எங்கேயாவது ஏதாவது ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த தப்பா பண்ணிருப்பாங்க அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இப்ப நம்ம ஹீரோ மேடி இருக்காருல்ல, அவருமே பயங்கரமான பிளாக். இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா இந்த கொலையை நம்ம தான் பண்ணிருப்போம்னு அவங்க நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை திறக்க சொன்ன பொண்ணு யாரு அதுவும் நமக்கு தெரியாது, அவ சும்மா போனாலா இல்ல எதையாவது எடுத்துட்டு போனாலான்னு தெரியாது. இந்த டைம்ல நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இவர் அந்த காலை கட் பண்ணிடுறாரு. அந்த போனை கொடுத்தவர் வந்து, என்னப்பா போன் பேசி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன், எனக்கு இன்னொரு சமோசா கொடுங்களேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சமோசா எடுக்க போன கேப்ல அந்த போன்ல இவர் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்ல, அதை இவர் தொடச்சு விட்டுறாரு. அப்படியே கடைக்கு வரும்போது கதவை திறந்துட்டு வருவாங்கல்ல, அந்த புடியில இருக்க ஃபிங்கர் பிரிண்டையுமே தொடச்சிட்டு இவர் வெளியில போயிடுறாரு. இப்ப நம்ம மேல போயிட்டு அந்த கொலை பண்ணதுக்கான தடையுமே இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு அவர் கார் டிக்கியில இருந்து இந்த பிளட் எல்லாம் தொடப்பாங்கல்ல அந்த லிக்விடை எடுத்துக்கிறாரு. மேல போயிட்டு அவன் கழுத்துல சொருகி இருந்த அந்த ஸ்க்ரூ டிரைவரை இப்ப உருவி எடுத்துறாரு. இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஆள் செத்து போனால, அவனை தேடி ஒரு 2 பேரும் வீட்டுக்குள்ள வரானுங்க. செத்து போய் கிடக்குறான்ல, அவனோட பேரு சாம். ஏய் சாம் எங்கடா போன, வீட்டுக்குள்ள ஆளே காணோம் அப்படின்னு உள்ள தேடிட்டு வரானுங்க. இவன் உள்ள செத்து போய் கிடக்குறான். இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ போய் ஒரு கட்டிலுக்கு அடியில மறைஞ்சுக்கிட்டாரு. அவனுங்க வந்த உடனே சாமையும் பார்த்துட்டு அந்த பஞ்ச் பேக்
இருக்குல்ல அதையும் பாக்குறானுங்க. அது காலியா இருக்கு. உடனே இவனுங்களோட பாஸ், அவனோட பேரு யானிக், அவனுக்கு கால் பண்ணி, பாஸ் சாம யாரோ கொண்டுட்டாங்க, அது மட்டும் இல்ல அந்த பேக் எம்டியா இருக்கு, அதுக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அந்த பிளட் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு லிக்விட் எடுத்துட்டு வந்தாருல, அந்த லிக்விடை இவனுங்க பாத்துறானுங்க. இதெல்லாம் இவனோ சரி பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அப்ப கண்டிப்பா இன்னமும் இந்த வீட்டுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கணும், நல்லா தேடுறா அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கானுங்க. அப்படி இப்ப கரெக்டா கட்டில் கடியில பாக்கலான்னு வர்றப்ப நம்ம ஹீரோவே அந்த கட்டில தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு வெளியில ஓடி போயிடுறாரு. காரை ஸ்டார்ட் பண்ணி காரை மூவ் பண்ணிட்டாரு. ஆனா டக்குன்னு கார் நின்னு போயிடுது. அவனுங்க 2 பேரும் வந்து நம்ம ஹீரோவை புடிச்சிட்டானுங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அவனுங்களோட இடத்துல போட்டுறானுங்க. யானிக்கு இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாரு, இப்ப நீ என் முகத்தை பார்த்துட்ட, என் முகத்தை பார்த்தவங்க 2 பேரை தான் இருக்க முடியும். ஒன்னு என்னோட ஃப்ரெண்டு, இன்னொன்னு என்னோட எனிமி. நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கணுமா எனிமியா இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். நீ யாரு, எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போன, எதுக்காக அவ்வளோ பணத்தையும் நீ எடுத்த? என்னது பணமா? எனக்கு எந்த பணமும் தெரியாது. ஒரு பொண்ணு தான் என்னை கால் பண்ணி வர சொன்னா, அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீட்டுக்கே போனேன். இங்க பாரு, நான் மறுபடியும் பொறுமையா கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லு. உன்னை யார் அந்த வீட்டுக்கு அனுப்புனா, உனக்கு அங்கதான் பணம் இருக்குன்னு எப்படி தெரியும்? இப்ப மட்டும் நீ இந்த கேள்விக்கு கரெக்டான பதில சொல்லல. இங்க பாரு, நீ சாம குத்தி கொன்ன ஸ்க்ரூ டிரைவர் என்னோட கையில இருக்கு. இதுல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இதை மட்டும் நான் போலீஸ் கிட்ட கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு யானிக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுகிட்ட இவனை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு, சரி இவன் மேல ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கான்னு கேட்டா, அவன் மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டுமே கிடையாது. அவன் பூட்டு உடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஓஹோ, இப்ப எனக்கு எல்லாமே புரியுது, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் போனை கட் பண்ணிடுறான். மறுபடியும் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாரு, நீ என்ன வேலை பாக்குறன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டுல பணம் இருக்குன்னு உனக்கு யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால பூட்டை உடைச்சு நீ அந்த பணத்தை எடுத்துட்ட, கரெக்டா? இல்ல, இதெல்லாம் உங்களோட கற்பனை. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி இந்த வீட்டோட பூட்டை உடைக்கணும்னு சொன்னா, நானும் உடைச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போனா, அதுக்கப்புறம் வெளியில போனா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னொரு ஆள் அந்த வீட்டுக்குள்ள வந்தா, அவன் என்ன போட்டு அடிச்சான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தெரியாம நான் அவனை கொன்னுட்டேன். இதுதான் உண்மை, இதுதான் நடந்துச்சு, தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு சொன்னா, அந்த யானைக்கு இருக்கான்ல, டேப் எடுத்து நம்ம ஹீரோவோட வாய் மூக்கு எல்லாத்தையும் சேர்த்தாப்புல வச்சு ஒட்டி விட்டுறான். நம்ம ஹீரோக்கா மூச்செல்லாம் முட்டி அப்படியே சாகிற நிலைமைக்கு போயிடுறாரு. மேடி, இப்ப மட்டும் நான் உன் டேப்பை அவுத்து விடலன்னா நீ நேரா மேல போயிடுவ. அதனால நான் இப்ப டேப்பை அவுத்து விடுறேன், உண்மையை சொல்றியா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோவும் தலையாட்டுறாரு. உடனே ஒருத்தன் வந்து அந்த டேப்பை எல்லாம் இப்ப அவுத்து விட்டுறான். இப்ப சொல்லுன்னு கேட்டா, நான் இப்பயும் அதே தான் சொல்றேன். ஒரு பொண்ணு என்ன கால் பண்ணி வர சொன்னா, நான் உள்ள போனேன். எனக்கு தெரிஞ்சு அவ தான் அந்த பணத்தை எல்லாம் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே யானிக்கு அடியால் மாதிரி டோய் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான். அவனை கூப்பிட்டு, டே நீ விசாரிடா அப்படின்னு கேட்ட உடனே அவனும் வந்து இப்ப விசாரிக்கிறான். சரி, அந்த பொண்ணோட பேர் என்ன? அவளோட பேரு கிளார் அப்படின்னு சொன்னா, ஆனா அது உண்மையா போயான்னு எனக்கு தெரியாது. பார்க்க எப்படி இருந்தா அப்படின்னு கேட்ட உடனே இவரும் அவ எப்படி எல்லாம் இருந்தாலோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மை இருக்குமா? உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாம் ஒரு ஓட்டவாயி, அது மட்டும் இல்லாம அவன் நிறைய பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். அப்ப அவன் எதையாவது உளறி இருப்பான், அந்த பொண்ணுங்க பிளான் பண்ணி இதை தூக்கி இருப்பாங்க. சரி, அப்படின்னா மேடி, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உனக்கு நான் டைம் தரேன். காலையிலக்குள்ள அந்த பொண்ணை நீ எப்படியாவது கண்டுபிடிச்சிரு. என்னோட ஆட்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருவேளை காலையிலக்குள்ள என்னோட பணத்தை நீ திருப்பி தரலன்னு வச்சுக்கோ, ஒன்னு ஜெயில இருப்ப, இல்ல என் கையால நீ சாவ. புரியுதா? புரியுது அப்படின்னு சொன்ன உடனே யானிக்கோட ஆளுங்க நேரா நம்ம ஹீரோவை இப்போ ஒரு ப்ராஸ்டியூட் சென்டருக்கு கூட்டிட்டு போறானுங்க. அங்க போயிட்டு, இந்த மாதிரி அடையாளம் உள்ள பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்டா, இங்க பாருப்பா, இங்க நிறைய பொண்ணு இருக்காங்க, நீ சொல்ற அடையாளம் உள்ள பொண்ணெல்லாம் இங்க யாரும் இல்ல, முதல்ல கிளம்புங்க. அப்படி இருக்காங்களா இல்லையான்னு நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்றானுங்க. பார்த்தா அங்க அந்த கிளார் அப்படின்ற பொண்ணு இல்லவே இல்ல. இப்படியே இவனுங்க ஒவ்வொரு ரூமா திறந்து பார்த்தானுங்கல்ல, அதுல ஒரு மொட்டையும் கடுப்பாயிடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோவையும் இன்னொருத்தனையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அவங்க 2 பேருக்கு சண்டை நடக்குது. நம்ம ஹீரோ தப்பிச்சு இப்ப கீழே இறங்கி ஓடி வந்துடுறாரு. அந்த இன்னொருத்தன் டோய் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்தால, அவன் யாருக்கிட்டே போன்ல பேசிட்டு இருக்கான். என்னடா அது, இங்க இவ்வளவு பெரிய சண்டை நடக்குது, இவன் கூலா போன்ல பேசுறானே அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் என்ன பேசுறான் அப்படின்றத ஒட்டி கேட்கிறாரு. நான் உன்னை மட்டும் தானே போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன், எதுக்கு தேவையில்லாம அந்த பூட்டை உடைக்கிறவன் எல்லாம் கூப்பிட்ட? அது மட்டும் இல்லாம அவன் அந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வர வந்திருக்க. இங்க பாரு, அவன் கிட்ட ஐடி கேட்டுக்கிட்டே இருந்தான், என்னால என்ன பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் உள்ள இருக்க எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சரி,
அதெல்லாம் விடு, நம்ம தான் இப்ப பணம் எடுத்தாச்சுல்ல, உடனே கிளம்பி என் கூட வந்துரு. இல்ல இப்ப என்னால வர முடியாது, நாங்க எல்லாரும் உன்னை தேடிதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் உன் கூட வந்தேன்னு வை, கண்டிப்பா நானும் மாட்டிக்குவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மேல ஒருத்தன் மொட்டையும் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான்ல, அந்த மொட்டையன் டொம்முன்னு மாடியில இருந்து கீழே விழுந்து அவனும் செத்து போயிட்டான். ஏய் ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு இவன் போனை வச்சிடறான். நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, இந்த தோய் தான் அந்த பணத்தை அடிக்கிறதுக்கு பிளானே போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு. இன்னொருத்தன் கூட வந்தான்ல, சரி அவன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது கரெக்டா தோய் அங்க வந்துடுறான். ஏய் என்னடா என்ன? ஆமா இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? அது உள்ள இருக்கு. சரி இவனை உள்ள போய் நான் அடைச்சு போட்டுட்டு வரேன், முதல்ல அந்த மொட்டையை இங்க இருந்து கிளியர் பண்ணுவோம் சரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கொண்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு போட்டுட்டு போயிடுறான். இவனுங்க 2 பேரும் போயிட்டு அந்த மொட்டையனை அந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ யாரு? பூட்டு உடைக்கிறவர். அவரை உள்ள வச்சு சாத்திட்டு போனா அவருக்கு அந்த பூட்டை உடைக்க தெரியாதா என்ன? அவரும் என்னென்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரூம்குள்ள இருந்து எடுத்து அந்த பூட்டை இப்போ உடைச்சுக்கிட்டு இருக்காரு. தோய் இருக்கான்ல, அவன் இன்னொருத்தன் கிட்ட, டேய் நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, அந்த மேடியோட கதையை நான் முடிச்சிட்டு வரேன். டேய் ஏன்டா அவனை கொல்ல போற? அவன் எப்படியும் உண்மையை சொல்ல மாட்டான், அதான் அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இவனை திண்டமா நம்ம கூட்டிட்டு அலையணும், அவனை கொன்னுடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு அவன் வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு சாவி போடுற ஓட்ட வழியா அவன் கையில கன்னோட வர்றத பாத்துறாரு. இவன் போய் அந்த ரூம் கதவை திறந்து பாக்குறான், உள்ள நம்ம ஹீரோவை காணோம். அந்த போட்டு உடஞ்சிருக்கத இவரு பாத்துறாரு. ஐயோ தப்பிச்சு வெளியில ஓடி போயிட்டான் போல அப்படின்னு இவரு இப்ப வெளியில ஓடுறாரு. பார்த்தா உள்ள இருக்க ஒரு கபோர்ட்ல இருந்து தான் நம்ம ஹீரோ இப்ப வெளியில வராரு. அந்த ப்ராஸ்டியூட் சென்டரோட ஓனர் அம்மா இருக்குல்ல, அது வந்து ஏய் நீ என்னடா இந்த ரூம்குள்ள இருந்து வர அப்படின்னு கேக்குறத தோய் பாத்துறான். டம்முன்னு நம்ம ஹீரோவை கன்னை வச்சு சுடுறான். ஆனா நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. இவனும் பின்னாடி துரத்திக்கிட்டே வரான். ஒரு கட்டத்துல 2 பேர் வந்து இப்ப பார்க்கிங் லாட்ல விழுந்துடுறானுங்க. நம்ம ஹீரோவோட போன் தான் ஒர்க் ஆகல, இவனோட போனு கீழே கிடக்கிறத அவரு பாத்துறாரு. இவன் போனுக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படின்றதுமே நம்ம ஹீரோக்கு தெரியும். கார்ல வரும்போதே அதை நைஸா பாத்துருப்பாரு. உடனே இவன் போனை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்பயும் அவன் விடாம பின்னாடி துரத்துக்கிட்டே வரான். நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அங்க ஒரு சைக்கிள் இருக்கு, அதை எடுத்துட்டு இப்ப வேகமா பஞ்சா பறந்துட்டு இருக்காரு. அப்படியே வண்டியை நேரா மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள விட்டு இவர் ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள ஏறிறாரு. இவனுங்க வெளியிலேயே மாட்டிக்கிறானுங்க. இவனுங்க 2 பேரும் இப்ப கார் எடுத்துட்டு போறானுங்க. என்னடா அவன் தப்பிச்சு போயிட்டான், இப்ப என்னடா பண்றது? இந்த விஷயத்த உடனே யானைக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு தோய் போனை பாக்குறான். போனை காணோம். பக்கத்துல இருக்கான்ல அவனோட பேரு ஜிம்மி. டேய் உன் போனை குடுறா அப்படின்னு அவனோட போனை வாங்கி யானைக்கு கால் பண்ணி, அந்த பூட்டை உடைக்கிறவன் தான் அந்த பணம் எல்லாத்தையும் அடிச்சிருக்கான், எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான், சரி நான் பாத்துக்கிறேன் வையின்ட்டு அந்த ஆளு காலை கட் பண்ணிடுறான். டேய் ஜிம்மி என்ன இங்கே இறக்கி விடுறா, நான் போய் அவனை தேடி பார்த்துட்டு வரேன். டேய் காரும் இல்லாம போனும் இல்லாம என்னடா பண்ண போற, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு இவன் பாதி வழியிலே இறங்கிறான். நம்ம யானைக்கு இருக்கான்ல, அவன் ஒருத்தனை கால் பண்ணி, டேய் நான் ஒருத்தனோட போட்டோவை சென்ட் பண்ணியிருக்கேன், அவனை எங்க பார்த்தாலும் உடனே பிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடணும் சரியா அப்படின்ட்டு போனை வச்சிடறான். நம்ம ஹீரோ தோயோட போன் எடுத்துட்டு வந்தாருல, அந்த பொண்ணு கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னடா அவ கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறாரு. இவரே அந்த பொண்ணு கிட்ட தோய் மாதிரி இப்ப மெசேஜ் பண்றாரு. இங்க பாரு இப்ப என்னால பேச முடியாது, சரி அந்த பூட்டு உடைக்கிறவனை என்ன பண்ணீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப உன்னை உடனே பார்க்கணும், சரி நம்ம எப்போதும் மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொன்னா, அது எந்த இடம்னு நம்ம ஹீரோக்கு தெரியாது இல்ல, அதனால இவரு அந்த இடம் நான் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன், சரி அப்படின்னா பாருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பாரோட பேரை சொல்றாங்க. அந்த பாரு இவருக்கு நல்லாவே தெரியும், சரி நம்ம அங்க மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவரும் இப்ப போனை வச்சிடறாரு. அவ வந்த உடனே அவளை மடக்கி பணத்தை பூரா வாங்கிடணும் அப்படின்னு அவளை மிரட்டுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்ப நேரா கிளம்பி அந்த பாருக்கு போறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவளுமே இப்ப பாருக்குள்ள போயிடுறா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் உள்ள போலான்னு பாக்குறாரு. ஒரு 2 பேர் வெளியில நின்னுகிட்டு, ஏய் யாரு நீ, டிக்கெட் இல்லாம எங்க போற? இல்ல அது வந்து நான் பிளம்பர், உள்ள இருந்து கால் பண்ணி என்ன வர சொன்னாங்க. யார் கால் பண்ணா உனக்கு? பேர்லாம் எனக்கு தெரியல, கிச்சன்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி என்ன கால் பண்ணி வர சொன்னாங்க. அப்படியா சரி உள்ள போ அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்ப உள்ள அமிச்சிடுறாங்க. இவர் உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய பொண்ணுங்க குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எங்க கண்டுபிடிக்கிறதுனே அவருக்கு தெரியல. அப்படியே ரொம்ப நேரமா உத்து பாத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா அந்த பொண்ணு இவர் பாத்துறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த பார்லயே பேஸ்மெண்ட் ரூம் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு அதே மாதிரி அவன் போன்ல இருந்து நான் பேஸ்மெண்ட்ல இருக்கேன் என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணு இப்ப பேஸ்மெண்ட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு இருக்கும் போது இன்னொரு நம்பர்ல இருந்து அதுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா தோய். அவன் வேற ஒரு போன்ல இருந்து இந்த பொண்ணுக்கு கால் பண்ணிட்டான் கரெக்டா வான் பண்றதுக்கு. ஹலோ யாருன்னு கேட்டா அவனு தோய்ங்கிறான். இது என்னடா புது நம்பரா இருக்கு, ஏய் என் போன் தொலைஞ்சு போய் 1 மணி நேரம் ஆச்சு, அதான் வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்றேன். என்னது உன் போன் தொலைஞ்சு போச்சா, இப்பதானே மெசேஜ் பண்ணி பார்ல மீட் பண்ணலாம் அப்படின்லாம் பேசணும், என்ன சொல்ற? ஒருவேளை அது அந்த பூட்டு உடைக்கிறவனோட வேலையா இருக்கலாம், நீ உடனே அங்க இருக்க, அதை தப்பிச்சு ஓடி வந்துரு. அப்படின்னா நீ பேஸ்மெண்ட் ரூம்ல இல்லையா? எந்த பேஸ்மெண்ட்டை சொல்ற? நான் எங்கேயுமே இல்ல, தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்து புடிச்சிடுறாரு. இப்போ ரூம்குள்ள அடைச்சு போட்டுட்டு, இங்க பாரு மரியாதை அந்த பேக் என்கிட்ட தந்துரு, அந்த பேக் இப்ப என்கிட்ட இல்ல, போய் சொல்லாத, முதல்ல உன் கையை நீயே கட்டிக்க அப்படின்னு
அந்த பொண்ணு அதுவே கையை கட்டிக்குது. சரி இன்னொரு கையை கட்டு, இன்னொரு கையை நானே இப்ப கட்ட முடியும், சரி இரு நானே கட்டுறேன் அப்படின்னு இவரை போய் கையை கட்டி விடுறாரு. சரி பணம் எங்க, நான் உனக்கிட்ட மெசேஜ்ல என்ன சொன்னேன், பணத்தை எடுத்துட்டு வாந்தானே சொன்னேன். அவன் சொன்ன பேச்ச நான் என்னைக்குமே கேட்டதில்ல, அது தெரியாம நீ என்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடு, தயவு செஞ்சு அந்த பணம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லிடு. அந்த பணம் கிடைச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வர முடியும். எப்படி அந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியில வருவ, ஒருத்தனை கொலை பண்ணிருக்க, அதெல்லாம் இந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா யானைக்கு அதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்துருவான். இப்ப நீ பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், அந்த பணம் எங்க இருக்கு அதை என்கிட்ட கொடுத்துரு. இங்க பாரு பணம் எங்க இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது, நீ ஒண்ணு பண்ணு, தப்பிச்சு ஓடி போயிடு, அது மட்டும்தான் இப்போ உன்னால பண்ண முடியும். இப்படியெல்லாம் நீ கேட்டா சொல்ல மாட்ட அப்படின்னு ஒரு சுத்தியல் எடுத்து அந்த பொண்ணோட கையிலேயே அடிச்சிடறாரு. ஆனா அடிச்சதை நம்ம ஹீரோவாலேயே தாங்கிக்க முடியல, அவரே போய் ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. என்ன ஏன் இப்படி எல்லாம் செய்ய வைக்கிற, அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டா உன்னையும் விட்டுடுவேன், நானும் தப்பிச்சிருவேன்ல. இங்க பாரு முதல்ல நான் உனக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ அந்த பிளாட்டை விட்டு போயிருப்பேன்னு நினைச்சேன், ஆனா சாமே வந்து பாக்குற வரைக்கும் நீ உள்ள நின்றுட்டு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவே உட்காந்து அந்த கைக்கு இப்ப மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. சரி நடந்தது நடந்து போச்சு, அதெல்லாம் விட்டுடு, தயவு செஞ்சு அந்த பணம் எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லு. அந்த பணத்தை பத்தி மட்டும் கேட்காத, அது என் தம்பிக்கு இப்போ ரொம்ப முக்கியம். உன் தம்பியா? யார் உன் தம்பி? தோய், அவன் தான் என்னோட தம்பி. தோய் உன்னோட தம்பியா? அப்ப நீங்க 2 பேரும் லவர்ஸ் இல்லையா? இல்ல, அவன் என்னோட தம்பி. இப்ப அவன் ஒரு பண தேவையில இருக்கான், அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய விஷயத்த நாங்க செஞ்சிருக்கோம், அதனால அந்த பணத்தை மட்டும் திருப்பி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தோய் கரெக்டா அங்க வந்துடுறான். அவன் வந்து ஜூலி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்பதான் அந்த பொண்ணு பேரு ஜூலினே நமக்கு தெரியுது, கிளார் அப்படின்னு பொய் சொல்லியிருக்கு. நம்ம ஹீரோ ஜூலி கிட்ட, இங்க பாரு அவன் வந்து கேட்டானா நான் தான் அப்படி பண்ணேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத, நான் இங்க இருக்கேன்னு அவன் கிட்ட சொல்லிடாத, பிளீஸ் 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 அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு இவர் ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. அவனும் இப்ப கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்துடுறான். ஜூலி உனக்கு எதுவும் ஆகல, யாரும் உன்னை எதுவும் பண்ணிரல? அதெல்லாம் என்ன யாரும் எதுவும் பண்ணல, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த பூட்டு உடைக்கிறவனை நீ பாத்தியா? இல்ல, அவன் இங்க வரவே இல்ல. சரி என்ன உன் கையில அடிபட்டிருக்கு? அது நானா அடிச்சுக்கிட்டேன். சரி அதெல்லாம் விடு, இப்ப நம்மளோட பிளான் என்ன? எனக்கு என்னமோ நம்ம மாட்டிக்க போறோமோ தோணுது. அப்பவே சொன்னேன் யானைக்கிட்ட பணத்தை அடிக்க வேணான்னு, நீ தான் இப்படி ஒரு பிளானையே போட்டு கொடுத்த. பிளான் போடுறப்ப நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், இப்ப மாட்டிக்க போறோமோன்னு பயம் வந்த உடனே மொத்த பள்ளியும் தூக்கி ஏன் மேல போடுற? இங்க பாரு 2 பேருமா பிளான் பண்ணி தான் இதை அடிச்சோம், 2 பேருமா பிளான் பண்ணி தான் தப்பிக்கணும், புரியுதா? அதனால நான் சொல்றத கேளு, நைட்டோட நைட்டா இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். அப்ப அந்த மேடி என்ன பண்றது, அவனை விட்டு தள்ளு, அவனை யானைக்கு பாத்துக்குவான். யானைக்குமே காலையில வரைக்கும் பணம் கிடைக்கலன்னு வை, அவனும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவான். அந்த பிரச்சனையில அவனுக்கு நம்மளை துரத்திட்டு வரதுக்கெல்லாம் நேரம் இருக்காது, அதனால நைட்டோட நைட்டா நம்ம கிளம்பிடலாம், ஓகேவா? சரி ஓகே, காலையில 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துரு, அங்க நானும் வந்துடுறேன், 2 பேரும் போயிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணு அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே இப்பதான் அந்த ரூம்குள்ள இருந்து வெளியில வராரு. இவர் வெளியில வந்த உடனே அந்த 2 பேர் பார்த்துட்டு, இந்த பிளம்பர் இன்னும் இங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான், கிச்சனு அந்த பக்கம் தானே இருக்கு, இங்க வா, கிச்சன்ல லீக்கேஜ் ஆயிட்டு இருக்குல்ல, சரி பண்ண தானே வந்த, இன்னும் சரி பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க, வா அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும், இல்ல இல்ல எனக்கு டைம் ஆச்சு, இன்னைக்கு சரி பண்ண முடியாது, நாளைக்கு வரேன், அதெல்லாம் முடியாது, நீ இப்பயே சரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நேரா கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு, அது வந்து லீக்கேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, டூல்ஸ் பாக்ஸ் என்னோட கார்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்ப கையில ஒரு பேக் வச்சிருக்கே, அது என்னது அப்படின்னு திறந்து பார்த்தா சுத்தியல் இருக்கு, அந்த சுத்தியல்ல ரத்தம் வேற இருக்கு. என்னடா சுத்தியல்ல ரத்தம் இருக்கு, என்னடா பண்ணுன்னு கேட்கும்போது கரெக்டா தோய் இங்க வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோவை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி, டேய் மரியாதை என் போனை குடுறா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோவை எடுத்து கொடுத்துட்றாரு. இன்னையோட உன் கதை முடிஞ்சுதுரா அப்படின்னு சுடலான்னு போறப்ப நம்ம ஹீரோ கைக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சிக்கிருது. டம்முன்னு அதை எடுத்து ரூம் ஃபுல்லா அடிச்சு விட்டுட்டு இவர் தப்பிச்சு வெளியில ஓடி வந்துடுறாரு. இவனு பின்னாடியே துரத்திக்கிட்டே வரான். வெளியில பயங்கரமா போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அதுக்குள்ள ஓடுறாரு. எங்கடா ஓடுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி இப்ப போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. தோயுமே அந்த இடத்துக்குள்ள தானே சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருந்தான். இவன் யாரு சம்பந்தமே இல்லாம ஓடிட்டு இருக்கான்னு இவனையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனையும் கொண்டு வந்து இப்போ ஒரு கார்ல உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தோய் 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி ஒரே கார்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆளு பாத்துறான். இவன் யாருன்னா யானைக்கு கால் பண்ணி ஒருத்தனுக்கு நான் போட்டோ அமைச்சிருக்கேன், அவனை எங்க பார்த்தாலும் உடனே என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு கேட்டிருந்தான்ல, அவன் இந்த ஆளு தான். இவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உடனே யானைக்கு கால் பண்றான். கால் பண்ணி நீ தேடிட்டு இருக்க ஆள இப்பதான் நாங்க அரெஸ்ட் பண்ணோம், அவனை இப்ப ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போறோம், வழியிலே வந்து மடக்கி தூக்கிடு அப்படின்ட்டு போனை வச்சிடறான். நம்ம ஹீரோ ஒரு வண்டியில அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த வண்டி இப்ப வேகமா போயிட்டு இருக்கு. அந்த வண்டியை டொம்முன்னு இன்னொரு வண்டி வந்து இடிக்குது. யாருன்னா நம்ம யானைக்கோட ஆளுங்க. அவனுங்க திருப்பியும் நம்ம ஹீரோவை கொண்டு போய் யானைக்கிட்டே விட்டானுங்க. இங்க பாரு மேடி, நான் உனக்கு ஒரு நைட்டு டைம் கொடுத்தேன், இப்ப நைட்டே முடிய போகுது, என்னோட பணம் எங்க, உங்களோட பணம் எங்கன்னு தோய்கிட்ட கேளுங்க. புரியல,
உங்களோட பணத்தை தோய்கிட்ட கேளுங்கன்னு சொன்னேன். எதுக்காக அவன் கிட்ட கேட்கணும்? ஏன்னா உங்க பணத்தை அடிச்சதே அவன் தான். இதை நான் எப்படி நம்புறது? யார் பணத்தை எடுத்ததுன்னு நான் சொல்லிட்டேன். அவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதும் வாங்காததும் உங்க விருப்பம். சரி, இப்ப தோய் எங்க? அவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது கரெக்டா தோயுமே அங்க வந்துடுறான். அவன் வந்து என்ன மேடி ஏதாவது வாயை திறந்தானா? திறந்தான். நீ தான் பணத்தை எடுத்தேன்னு சொல்றான். என்னது, நானா? ஓ, இது ஒரு புது கதையா? முதல்ல ஏதோ ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு சொன்னான், இப்ப என்ன சொல்றான்? அப்புறம் வேற என்னடா கதை வச்சிருக்க? இது கதை இல்ல, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். சரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைனே வச்சுப்போம். அதுக்கு என்னடா ப்ரூஃப்? அவனோட போனை வாங்கி பாருங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப போனை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல எதுவுமே இல்ல. என்னடா எதுவுமே இல்ல? அந்த போன்ல கடைசியா ஒரு வீடியோ நான் தான் எடுத்தேன், அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பாக்குறான். அது என்ன வீடியோன்னா, அவங்க 2 பேரும் பேஸ்மெண்ட் ரூம்குள்ள பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எங்க இருப்பாரு? கபோர்டுக்குள்ள மறைஞ்சிருந்திருப்பாருல்ல. அப்ப அவங்க 2 பேர் பேசினதையுமே இவர் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாரு. அதுலதான் இவன் மாத்தி மாத்தி எல்லா உண்மையும் உளறி இருப்பான்ல, அதை யானிக் பாத்துறான். அதை பார்த்த உடனே நம்ம தோய் இருக்கான்ல, அவன் அங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல எல்லாரும் சேர்ந்து இப்ப தோய பிடிச்சிடுறாங்க. யானிக் தோய் கிட்ட வந்து, ஏன்டா அப்படி பண்ண? உன்னை நம்பி தானே கூட வச்சிருந்தேன், எதுக்கு அப்படி பண்ண? நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பிளான் எல்லாம் நான் தான் போட்டு கொடுத்தேன், அவளுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே யானிக்கு இருக்கால, அவன் வழக்கம் போல டேப்ப வாயை மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டி விட்டுறான். மூச்சு திணறி அவன் அங்கேயே செத்துறான். அப்படியே யானிக்கு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, மேடி ரொம்ப தேங்க்ஸ், என் பணத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட, அதை யார் எடுத்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட, இனிமே உன்னா எதுவும் பண்ண மாட்டேன், நீ ரிலாக்ஸா இருக்கலாம். அப்புறம் சாம பத்தி நீ கவலைப்படாத, அவன் பாடியை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க இருந்து நீ கிளம்பலாம், பழையபடி உன்னோட லைஃப நீ ஹாப்பியா வாழு, சரியா? கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அமுச்சு விட்டுறான். இவரு கார்ல போய்கிட்டே இருக்காரு. அப்ப இவர் மண்டைக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, இவனுங்க அடுத்து நேரா போய் எப்படியும் ஜூலியையும் கொண்டுருவானுங்க. ஆனா ஜூலியை இவனுங்க கொல்லக்கூடாது, ஏன்னா இவருக்கு ஜூலியை கொஞ்சம் பிடிச்சிருச்சு. அதனால ஜூலி செத்துருவாளே அப்படின்றத இவரால தாங்கிக்க முடியல. அதனால என்ன பண்றாரு, இவரோட கார் எடுத்துட்டு செம்ம ஸ்பீடா இப்ப ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்காரு. அவனுங்க ஒரு பக்கம் கத்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஜூலியை குத்தி கொண்டுட்டு அந்த பேகை வாங்கிடலாம் அப்படின்னு இவனுங்க ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க. நம்ம ஜூலியுமே பஸ்ல இப்பதான் ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ காரை வேகமா ஓடிட்டே வராருல, ஹை ஸ்பீட்ல போயிட்டாரு போல. பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட காரு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. பின்னாடியே போலீஸ் எல்லாம் கண்ணோட வந்து, ஏய் மரியாதை உள்ளே இரு, நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கேட்காம நம்ம ஹீரோ மறுபடியும் தப்பிச்சு ஸ்டேஷனுக்குள்ள ஓடிடுறாரு. அவனுங்க கரெக்டா நம்ம ஜூலியை குத்தலான்னு போறப்ப இவர் வந்து ஜூலி அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. கத்தின உடனே போலீஸ் டொம்முன்னு நம்ம ஹீரோவை சுட்டுறாங்க. ஜூலியுமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தன்னை ஒருத்தன் கத்தியால குத்த வரான் அப்படின்னு. ஜூலியும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பிச்சு ஓடுது. இவனும் கத்தியோட பின்னாடியே போறான். அது குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரெயின்ல ஏறிடுச்சு. இவன் அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடுறான். இங்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோ பொழைச்சாரா இல்ல செத்தாரா அப்படின்னு எதுவுமே காமிக்காம அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.